அருந்ததி படத்தில் அனுஷ்கா ரொம்ப ரொம்ப ஹிட் ஆனாங்க, ஃபேமஸ் ஆனாங்க. சின்ன வயசுலலாம் அனுஷ்காவை நம்ம அருந்ததி படத்துல இருந்து தான் ஃபேவரட்டான ஹீரோயின் லிஸ்ட்டில் பிக் பண்ண ஆரம்பித்தோம். அது மட்டும் கிடையாது, விளையாட ஆரம்பிச்சதுல கூட பார்த்தீங்கன்னா, நீ தான் அருந்ததி, நான் தான் அருந்ததின்னு போட்டி போட்டுட்டு வந்து அப்படியே செட் பண்ணி விளையாடிட்டு இருப்போம் சின்ன வயசில். அது மட்டும் கிடையாது, அது போக அனுஷ்காவுடைய பேரை கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த அருந்ததி படத்தில் நடித்த ஹீரோயின் பேர் என்ன, அனுஷிஷாவா, அனுயாவா இல்லை அனுஷ்காவாங்கிற மாதிரி சன் மியூசிக்கில் நிறைய போட்டிலாம் வச்சுருந்தாங்க. அப்போவே செம ஃபேமஸ் ஆனாங்க அனுஷ்கா. ஸோ அதுதான் அவங்களுடைய லைஃப்பை புரட்டி போட்ட ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்னான படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அனுஷ்காவுடைய வாழ்க்கையில் பல வெற்றி படங்கள் வந்தாலும் கூட, சூப்பர் ஹிட் படங்கள் வந்தாலும் கூட, அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான படம் பார்த்திங்கன்னா இந்த அருந்ததி திரைப்படம் தான். ஸோ கோடி ராமகிருஷ்ணா இயக்கிய இந்த திகில் த்ரில்லர் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட் ஆச்சு. சுமார் 13 கோடிக்கு பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்போவே 70 கோடிக்கு மேலே வசூல் சாதனை படைச்சது. இந்த படத்துக்கு அப்புறமா அனுஷ்கா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாகுபலி மாதிரியான பேன் இண்டியா படங்கள்ல எல்லாம் நடிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் அந்த படத்துடைய பிள்ளையார் சொல்லி. இருந்தாலுமே இந்த படத்தில் அனுஷ்கா ஆரம்பத்தில் பரிசீலிக்கப்படலை, அதாவது அனுஷ்காவை ரெக்கமெண்ட் பண்ணல யாருமே அப்படின்னு சொல்லப்படுது. அருந்ததியில் அனுஷ்கா நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் மினிட் ஆக்சிடென்ட் மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் அருந்ததி படத்தில் ஃபர்ஸ்ட் நடிக்கிறதுக்காக மம்தா மோகன்தாஸை தான் தயாரிப்பாளர்கள் முதல்ல அணுகியிருக்காங்க. அவங்களோ கதையும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த திட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடியே அருந்ததி படத்துலேருந்து மம்தா விலகிட்டாங்களாம். ஸோ இதன் மம்தாவே பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பாங்க. அதற்கப்புறமா கன்னட நடிகை பிரேமாவை அணுகியிருக்காங்க டீம் எல்லாருமே. ஆனால் அவங்களும் ஏற்கனவே அப்போது பல படங்களில் பிஸியாக இருந்தாங்களாம். இதன் காரணமாகத்தான் தேதிகளை ஒதுக்க முடியாததால் அந்த வாய்ப்பையும் அவங்க இழந்து போகிறாங்க. அப்புறம் ஃபைனலி நம்ம தலைவி உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆமாம், கடைசியாக தான் அந்த வாய்ப்பு அனுஷ்கா கிட்ட வந்திருக்குது. ஸோ அப்படியே கப்புன்னு பிடிச்சி அனுஷ்கா அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே மக்களே, எனக்கு பர்சனலாக அனுஷ்காவை எங்கேருந்து பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா அருந்ததி படத்தில் அவங்களுடைய போல்டான மாஸ் சீன்ஸ் பார்த்து தான். உங்களுக்கு அனுஷ்காவை எந்த படத்துலேருந்து பிடிக்க ஆரம்பிச்சது, எந்த கேரக்டர்லேருந்து நீங்கள் அவங்கள ரசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.